வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனை பார்க்க போது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான இடியாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட இந்த வெஜிடபிள் சுதி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடியாப்ப ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பச்சரிசி 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடியாப்பத்துக்கு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பச்சை அரிசி, இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் போட்டிருக்கேன். இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கலாம், இல்லை 2 கிலோ எடுத்துக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு பச்சை அரிசி போடுறீங்களோ அதே அளவுக்கு இந்த இட்லி அரிசி போட்டுக்கணும். சரிங்களா? இந்த அரிசியில் மாற்றம் இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா சில பேர் புழுங்கல் அரிசி போடலாம், இல்லை வேறு எதுனா சாப்பாட்டு அரிசி போடலாம்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி போட்டுனா உங்களுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வராது. அதனால தான் இது என்னோட மெத்தட், என்னோட ஸ்டைல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கிறோம். இந்த ஊற வைக்கிற பக்கம் என்னன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அரிசியை நல்லா காய வைக்கணும். கொஞ்சம் ஈரப்பதத்தோடு எடுத்து போய் மாவு அரைக்கக்கூடாது. நல்லா காய வச்ச அரிசி நல்லா ட்ரையாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம எடுத்து போய் மாவு மிஷினில் கொடுத்து நல்லா அரைக்கணும். நீங்கள் வீட்டில் அரைக்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரைக்கலாம். நல்லா மிக்ஸியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு அரைக்கிற பக்கம் இடியாப்பம் மாவு சொல்லி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துருப்பீங்கல்ல, அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி யூஸ் பண்ணும்போது பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணி எடுத்து மாவு மிக்ஸ் பண்ணணும். மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி டைட்டாக இருந்தால் கண்டிப்பாக மாவு புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். ரொம்ப லூஸாக வேண்டாம், கொஞ்சம் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக மாவு இறங்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் மாவு மிக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி இடியாப்ப குழாய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்ப குழாய் மரக்குழாய் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் அந்த ஸ்டீலில் வர்றது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடியாப்ப குழாயில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக புளியறதுக்காக. நீங்கள் இந்த இடத்துல எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இந்த தட்டிலையும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் போடலாம். அதாவது கடா துணி சொல்லுவாங்கள்ல, அந்த கடா துணியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடியாப்ப தட்டில் எல்லாத்தையும் நான் எண்ணெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதுக்கு பிறகு இந்த இடியாப்ப குழாயில் மாவு போட்டிருக்கேன். இந்த மாவு அதிகமாக போடக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மாவு பாதி அளவுக்கு அந்த குழாயில் போட்டு அதுக்கப்புறம் அந்த இடியாப்ப தட்டு வச்சு நீங்கள் அப்படியே நல்லா புளிய வேண்டியதான். இந்த புளியிற பக்கம் என்ன கேட்டினா, கரெக்டாக ஒரு 2 லேயர் வரலாம் அதிகபட்சம். நீங்கள் ரொம்ப அதிகமாக புளிஞ்சிட்டினா ரொம்ப கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லேயர், திருப்பி செகண்ட் லேயர். நீங்கள் வீட்டில் இட்லி தட்டு இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியை வச்சு புளிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சு பண்ணக்கூடாது. அந்த இட்லி ஸ்டீமில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த இடியாப்ப தட்டு உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸில் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துலாம். அதே டைமில் ரொம்ப ஸ்டீம் பண்ணாலும் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எந்த அரிசியை யூஸ் பண்ணுறோம், அதே டைமில் எப்படி ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வரோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த இடியாப்பம் சொல்லி கொடுத்துருக்கேன்.
இதோட ஒரு சூப்பரான இந்த சொதி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். திருநெல்வேலி வெஜிடபிள் சொதிக்கு தேவையான பொருட்கள் மிக்ஸ் வெஜிடபிள் 1 கப்பு, அதாவது கேரட், பீன்ஸ், அவரைக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பவுல். வேக வச்ச பாசிப்பருப்பு 4 to 5 டேபிள் ஸ்பூன், தேங்காய் அரை முடி, வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 5 to 6 நம்பர், இஞ்சி 2 சின்ன துண்டு, லெமன் ஜூஸ் ஃபியூ ட்ராப்ஸ், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, தேங்காய் எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சொதிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மண்சட்டில் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் காய்கறி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸும் இதிலே போட்டு நல்லா வேக வைக்கிறோம். மேஷ் பண்ணக்கூடாது, கரெக்டாக முழுசாக தெரியணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் எல்லா காய்கறி ஒன்றா போட்டுருங்க. இங்கே காய்கறி நீங்கள் வேறு மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்லையும் கட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறிலாம் நல்லா கரெக்டாக வெந்திருக்கும். இந்த காய்கறி நல்லா வெந்திருக்கா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எந்த காயை செக் பண்ணிக்கிட்டேன், முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் நான் செக் பண்ணும்போது நல்லா சூடாக இருந்தது. நீங்கள் சூடு ஆறின பிறகு 1 by 1 செக் பண்ணிக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்திருக்கா, இதில் இருக்க அந்த தண்ணியை அவுட் பண்ணோட, அதாவது அந்த ஸ்டாக் வாட்டரை அவுட் பண்ணோட சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை மிளகாய், இஞ்சும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடும். இந்த ப்ரிப்பரேஷன் ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் வரணும். அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மண்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சில பேர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய சஜஷன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அந்த ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, பச்சை கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயமாக போடுறோம். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர டைமில் தான் இந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட வேண்டாம், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாவும் இஞ்சி பேஸ்ட்டும் இதில் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அப்படி குக் பண்ணால் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் 1 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த பாசி பருப்பை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல திருப்பி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிற டைமில் நீங்கள் அந்த பருப்போட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அங்கங்கே கடுகு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி தான் வரணும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. தாளிப்பு சில பேர் சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாலாம் போடுவாங்க. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். சொதியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூ சாப்பிட்ருக்கீங்களே, அதாவது தேங்காய் பாலில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட் தான். நீங்கள் கேரளா போனீங்கன்னா வெறும் தேங்காய் பால் போடுவாங்க. இதே நம்ம திருநெல்வேலி போனால் பருப்பும் இந்த தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே வேக வச்ச அந்த வெஜிடபிள்ஸு அந்த ஸ்டாக் வாட்டரோட இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொதி விட்ட பிறகு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணால் அந்த டேஸ்ட் மாறும். அதிகபட்சம் ஒரு 2 to 3 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொதி வருது. இதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. அதுக்கு பிறகு லெமன் ஜூஸை ஜஸ்ட் ட்ராப் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும்.